ஐயா ஆய்வாளர் அவர்களே, நான் நினைக்கிறேன் நாம் பழனியம் பதியை நெருங்கிவிட்டோம். பழனியம் பதியா? யோ யோ டிரைவர், நீ இப்ப எந்த ரூட்ல போயிட்டு இருக்க? சார் கரெக்டான ரூட்லாம் சார் போயிட்டு இருக்கேன். யோ, இந்த மொட்டையில அடிச்சு பஞ்சாபத்துல கொடுப்பாங்களே பழனி, அந்த பழனி தானியா? ஆமா சார். அந்த ஊர் தானியா போயிட்டு இருக்க? ஆமா சார். அப்புறம் என்ன இந்த ஆளு பதி மதி மீதின்னு பேசிட்டு இருக்கான்? ஆய்வாளரே, மொட்டை அடிப்பது பஞ்சாமிர்தம் கொடுப்பது என்று நீர் குறிப்பிட்ட பழனியும் நான் குறிப்பிட்ட பழனியும் பதியும் ஒன்றுதான். பதி என்றால் இருப்பிடம், பழனி என்றால் ஐயன் முருகன் இருக்குமிடம். யோ, அது என்ன பழனி ஆண்டவன் இருப்பிடமோ ஏதோ, எனக்கு அந்த தொல்காப்பிய பையன் இருப்பிட தெரிஞ்சாகணும், சொல்லிட்டேன். இல்லைன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, பார்த்துக்கோ. இப்போது மட்டும் தாங்கள் தங்களுக்கு தெரிந்ததை மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறீர்களோ? யோ, ரூட்டை மாத்தி பேச, ரூட்டை மாத்தி பேச. கரெக்டான ரூட்லாம் சார் போயிட்டு இருக்கேன். யோ, உன்னை சொல்லலையா உன்னை பேப்பேல இந்த கர்நாடக சொல்லிட்டு இருக்க, நீ நேரா போயிட்டுறியா? ஆய்வாளரே, இப்போது தாங்கள் என்ன கூறினீர்? நேரா போயிட்டுறியான்னு சொன்னேனா? ஏன் இவ்வளவு குழப்பம்? பதறிய காரியம் சிதறும். சிதறும் சிதறும் அப்புறம் தலை சிதறும், பார்த்துக்க ஜாக்கிரதை. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. அந்த தொல்காப்பிய எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? அதில் என்ன ஐயப்பாடு? தோழர் தொல்காப்பியன் நம் தோழர்களுடன் தான், அதாவது அவர்கள் இருப்பிடத்தில் தான் இருக்கிறார். நாம போற வரைக்கும் இருப்பான்ல அங்க. ஏன் எதையும் எதிர்மறையாகவே சிந்திக்கிறீர்? அவர் உறுதியாக அங்குதான் இருப்பார். நாம இப்படி வந்துட்டு இருக்கோம்னு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கே நீ? அதப்படி அவ்வாறு செய்வேன். தாங்கள் தான் நான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறீர்களே. அப்போ நான் கூறியதையெல்லாம் உன் கூட பேசி பேசி நானும் அதே மாதிரி ஆயிரம் போலிக்கியா? யோ, இந்த பாரியா, நான் சொன்னபடி நீ எல்லாத்தையும் செய்வேல? நிச்சயமாக. அப்படி ஒரு உறுதிமொழியை ஆணையரிடம் அளித்துவிட்டுத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அப்படி இருக்க என்னிடமிருந்து வாக்குமீறல் வருமா? அதேபோல் தாங்களும் தங்கள் ஆணையரிட்ட கட்டளையை மீறக்கூடாது. என்ன கட்டளை என்று தெரியுமா? என்னையா கட்டளை? துப்பாக்கி மொழியில் பேசக்கூடாது. புரியவில்லை? வன்முறையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. யோ, எங்களை என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியும், பேசாம வா. மிக்க நன்றி ஆய்வாளரே. ஆய்வாளரே, சந்தனம், சவ்வாது, பஞ்சாமிர்தம் இவற்றினுடைய நறுமணம் மெல்லிய காற்றலையில் மிதந்து வருவதை தங்களால் உணர முடிகிறதா? அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. உங்களுக்கு ஏதாவது தெரியுது அந்த மாதிரி? தெரியுது சார். தெரியுதா? பார்த்தீர்களா, நான் சொன்னது சரியாகிவிட்டது. சிலருக்குத்தான் சில வாசனை தெரிவதே இல்லை. இந்த இடத்தில் நான் கற்பூரத்தை குறிப்பிடவில்லை. சரி சரி சரி, முறைக்காதீரும் முறைக்காதீரும். நாம் பழனியம்பதியை நெருங்கிவிட்டோம். இன்னும் சில கல் தொலைதான் இருக்கிறது. ஆய்வாளரே, தோழர் தொல்காப்பியனை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். யோ டிரைவர், இந்தா சீக்கிரம் 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 ஃபாஸ்டா போயா, சீக்கிரம் போயா. யோ சார், ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஓகே சார். அந்த தொல்காப்பியல பிடிச்சே அவனு பாத்துக்கோ, புரியுதா? பிடிக்கிறேன்டா, பிடிக்காம விட மாட்டேன்டா. டேய், அம்மா, இந்த ஆள் பேசுறதெல்லாம் கேட்காதீங்கம்மா. இவர் ஒரு சந்தர்ப்பாதிமா. நான் தான் குழந்தைய ஆதி கிட்ட விட்டுட்டு வந்தேன். அரை மணி நேரமா மாடியில குழந்தை ஆதியோட விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன்மா. வீட்டை விக்கிறேன் நிலத்தை விக்கிறேன்னு கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்க வேண்டியது இங்க வந்து கேட்டாக்க இல்லன்னு சொல்றது. ஏன் சார் இப்படி பண்றீங்க? நல்லா தானே இருந்தீங்க. டேய், பொய்ய பேசாதீங்கடா. டேய், சார், மாத்திரை சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். ஏன் சார் அழறீங்க? அழாம என்னமா பண்றது? நான் யாரு தெரியுமா? எதையோ காரணமா சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் என் தலையில போட்டு என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பைத்தியமாக இங்க கொண்டு விட்டாங்கம்மா. என்ன சார் பண்றது? எல்லாம் கெட்ட நேரம். வேற என்ன சார் பண்ண முடியும்?
ஏமா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்ன சார்? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பைத்தியம் இல்ல, நான் நல்லா இருக்கேம்மா. தெரியும் சார். தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? பின்ன இங்க வரவங்க எல்லாம் இதத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. யோ சார். இந்த பார், நான் உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்த்து வரேன். சரிங்க சார். அவன் இந்த பக்கம் வந்தானா பிடிச்சு வை. ஓகே சார். இல்ல விசும்டான் வை, காலில் ஷூட் பண்ணு. ஓகே சார். புரியுதா? சரிங்க சார். கேர்ஃபுல்லா இருங்க. யோ வாயா. யோ நீ இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன். வெடியுண்டா தயாரிக்க வெடியுண்டு ராஸ்கல்ஸ். என்னங்கடா, எந்திரிங்கடா எந்திரிங்கடா. ஆர்டிஎக்ஸ் மருந்து எங்கடா கிடைக்கு? சொல்லுங்கடா. என்னடா முறைக்கிறீங்க நீங்க? போலீஸ் இன்ஸ்பெக்டரா நானு? சார் இது ஆர்டிஎக்ஸ் இல்ல, கோதுமை மாவு. நாங்க குண்டு தயாரிக்கல, பூரி போடுறதுக்காக மாவை பிசைறோம். கோதுமை மாவா? டேய் அவன் என்னடா பண்றான்? சார் அவன் புக்கு படிக்கிறான், இன்னொருத்தன் காய்ச்சல்னு படுத்திருக்கான். டேய் தொல்காப்பியனங்கடா? தொல்காப்பியனா? அப்படின்னா யார் சார்? அப்படி யாரும் இங்க இல்லையே. டேய் கோத்தக்கலா பால எங்கடா தொல்காப்பிய? நான் சங்கர், இவன் உதயன், அவன் இளங்கோ, கோவலன், கண்ணன் சார், வேற யாரும் இல்ல. டேய் நக்கல் பண்றீங்களாடா? கொன்றுடா எல்லாத்தையும். திரு தில்லைராஜன், ஆணையிட்ட கட்டளையை மறந்து விட்டீர்களா? ஏய் பிராடு வேலை பண்றீங்களாடா? பிராடு வேலை? தோழர்களே, நீங்கள் ஒன்றும் அஞ்ச தேவையில்லை. இவரால் துப்பாக்கியை எடுக்கத்தான் முடியும், இயக்க இயலாது. துணிந்து சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். தோழர் தொல்காப்பியன் எங்கே? மன்னித்து விடுங்கள் தோழரே, நாங்கள் சற்று குழப்பம் அடைந்து விட்டோம். தொல்காப்பியனும் அவரது தோழியும் சற்று முன் இங்குதான் இருந்தனர். ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததால் இருவரும் ஒன்றாக கிளம்பி சென்று விட்டனர். டேய் போய் சொல்லாங்கடா. அந்த ரெண்டு பேரும் நீங்க எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? மரியாதையா சொல்லுங்கடா. சரி நாங்க இங்கேயே இருக்கோம். 4 செவத்துக்குள்ள அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்க. அப்படி கண்டுபிடிக்க முடியலைன்னா பழனிக்கு நீங்க வந்துட்டு போன அடையாளத்தை போட்டுக்கணும். சரியா? போட்டுக்கணுமா? தங்களை பழனியாண்டிக்கு மொட்டை போட்டுக் கொள்ளும்படி தோழர்கள் சொல்கிறார்கள். மொட்டையா? உங்க எல்லாத்தையும் வந்து கவனிச்சுக்கிறேன்டா. டேய் யோ வாயா. தோழர்களே, வந்து விடுகிறேன். சரி தோழர். போகலாமா? வாயா. சார். சார் யோ அந்த பையன் இந்த அட்ரஸ்ல இல்ல. நான் டவுன்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்து வரேன் சார். நீங்களும் சுத்தி தேடுங்க. சரிங்க சார். ஏதாவது தகவல் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே வாயா.
முருகா, தமிழ் கடவுளே, தமிழை காப்பாற்று. யோ, பழனியில் சந்து வந்தெல்லாம் தேடியாச்சு, அந்த பேலை எங்கேயும் காணோம். ம், யோ யோ உன்கிட்டதான் பேசுறேன். அட, என்னிடமா பேசினீர்? நான் என்னவோ திரைப்படத்தில் வருவதைப் போல தனக்குத்தானே பேசிக்கொள்வார்களே, அப்படி நினைத்து விட்டேன். ரொம்ப எகத்தாளா? ஏன் எதையும் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள்? என்னைய மூஞ்சி பூரா ஒரே சிரிப்பா இருக்கு. என் டென்ஷனை பத்தி புரிஞ்சிடவே இல்லை நீ. என்ன பேசுகிறீர்கள்? உமக்கு உமது பணி சார்ந்த பதற்றம் அது சற்று மிகையாகவே இருக்கிறது. ஆனால் நான் இந்த ஊர் பழனியினுடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல நண்பரே, இந்த ஊரில் தான் இந்த குதிரை வண்டி சவாரி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏறி பயணம் செய்யும் போது ஆஹா, மனதிற்குள் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. உற்சாகம்? ஆமாம், மனித பிறவி என்பது இயற்கை கொடுத்த கொடை. உலகில் மனிதர்களை தவிர வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் தன் வாழ்வினுடைய ஜீவிதத்தை அறிந்து கொள்ளும் ஒரு தன்மை கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறது. அதனால் மனிதன் தன் வாழ்வினுடைய அருமையை முழுமையாக உணர்ந்து வாழ வேண்டும். யோ, சமயத்துல சாமியார் மாதிரி பேசுற. என்ன இளவியா நீ? சில நேரங்களில் நான் படித்ததை சொல்கிறேன், சில நேரங்களில் நான் யோசித்ததை சொல்கிறேன். அது உமக்கு பொறுக்கவில்லை, அதுதான் எமக்கு பிரச்சனை. யோ, எனக்கு பிரச்சனை அது கிடையாதுயா. அந்த இளவெடுத்த தொழிலாளி இப்ப எங்க இருக்காங்கிறதா எனக்கு பிரச்சனை. பார்த்தீரா, உங்க பேட்டி எடுக்கிறா நான் இங்க வந்திருக்கேன் நானு. ஏன் மீண்டும் மீண்டும் இப்படி பதட்டம் அடைகிறீர்? பதட்டம் அடையாம என்னையா பண்ண சொல்ற நீரு? வாழ்க தமிழ். நான் தோழர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். தோழர், நான் தொல்காப்பியன் பேசுறேன். தோழர் தொல்காப்பியனா? பேசு பேசு பேசு. தொல்காப்பியன், தாங்கள் பழனியில் இருப்பதாக சொன்னீர்கள். அதனால் உமக்கு உதவி செய்ய ஒரு நண்பரை அனுப்பினேன். அவரும் வந்திருக்கிறார். ஆனால் அந்த முகவரியில் நீங்கள் இல்லை. இல்ல தோழர், நான் இப்போ பழனியிலே இல்ல. என்னது? இப்போது நீங்கள் பழனியில் இல்லையா? ஆமா தோழர், நான் இங்க என் நண்பர் அங்குசாமியை சந்திச்சேன். அவர் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு. அவர் தான் சொன்னாரு இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது, கொடைக்கானல் வந்துருன்னு. சோ அவர் கூட கிளம்பி நாங்க கொடைக்கானல் வந்துட்டோம். ஓ, இப்போது கொடைக்கானலில் இருக்கிறீர்களா? ஆமா, நாங்க இப்ப கொடைக்கானல்ல தான் இருக்கோம். இங்க கிளைமேட் ரொம்ப அருமையா இருக்கு. பின்ன கொடைக்கானலில் தட்பவெப்பநிலை பிரமாதமாக இருப்பதற்கு கேட்க வேண்டுமா என்ன? மிகவும் இதமாக இருக்கும். ஆமா தோழர், இங்க மிதமான குளிர், ரொம்ப கடுமை இல்லாத பனி, ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க கூட இங்க கிளம்பி வரலாம். ஆனா வரதா இருந்தா யாருக்கும் தெரியாம வரணும், ரொம்ப ரகசியமா இருக்கணும். சரி, அங்கு எங்கு தங்கி இருக்கிறீர்கள்? நாங்க இங்க பாம்பார்புரம்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்க அபியா காட்டேஜ்ல தங்கி இருக்கோம். நீங்க கூட கிளம்பி வரலாமே. நான் வருவது இருக்கட்டும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நண்பர் அங்குசாமி கூட தானே இருக்காரு, அதனால பாதுகாப்பு பத்தி எந்த குறையும் இல்ல தோழர். தோழர் தொல்காப்பியன், அபி எங்க இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? என்னையாச்சு? அலைவரிசை துண்டிக்கப்பட்டு விட்டது. அதுதான் சிக்னல் கட் ஆகிவிட்டது என்று சொல்கிறேன். என்ன கட்டாச்சு? விளக்கண வாய திறந்துட்டான். ஆங்கிலத்தில் சொல்லியும் புரியவில்லை. அவன் இருக்கிற அட்ரஸ் கேட்டியா நீ? பாம்பார்புரத்தில் அபியா குடில். அபியா குடில் காட்டேஜ். காட்டேஜ் புரியலையே. பழனி மலைனா வந்தோம், தேடணும். இப்ப கொடைக்கானல்ங்கிறான்.
யோ எனக்கு உன்னை பார்த்தா தான் டவுட்டா இருக்கு. ரொம்ப கூலா இருக்க நீ. என்ன சொல்கிறீர்? இல்ல என்ன திட்டம் போட்டு தெரு தெருவா பழனியில அலைய விடுறதுக்கு பிளான் போட்டீங்களா? அந்த பையன் நைஸா எஸ்கேப் ஆகிறதுக்கு நீ தானே பிளான் போட்டு கொடுத்த. நான் என்ன மாயாவியா இல்லை ஆங்கில திரைப்படங்களில் இடம்பெறுகின்ற சூப்பர்மேனா? நான் எப்போதும் உம்ம கூடத்தானையா இருக்கிறேன். நான் எப்படி தொல்காப்பியலுக்கு உதவி செய்திருக்க முடியும்? ஒருவேளை தாங்கள் நினைப்பது போல் உங்கள் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தோழர் தொல்காப்பியனுக்கு நான் உதவி செய்திருந்தால் நான் இப்படி சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் இந்த பதவிக்கே தகுதி இல்லாதவர். தகுதி இல்லாதவனா? காட்டண்டா, கொடைக்கான கிளம்புவோண்டா. அங்க வா, அப்படியே வா வா வாடா. அவன உமது விரைப்புக்கும் முறைப்புக்கும் மட்டும் பஞ்சமே இல்லை. எப்போதும் உடம்பை திருப்பிக் கொண்டே இரும். சரியா, வண்டி எடுப்பா.